தாய் தந்தையா எங்கன்னா கேக்குமா ஒர்க்க சொல்லு ஒர்க்க அவனை பார்த்தா பைத்தியார் தானே குரு கிருஷ்ணன் என்ன ஊரு மாங்காய் கூட்டுவாடு என்னப்பா அப்பா பேரு என்ன அம்மா பேரு நீ ஒரு பையன் தானா உன் பேரு என்ன மாங்காய் கூட்டோட்ல இருந்து வந்துக்கிறோம் அப்பா பேரு நந்தகுமார் நந்தகுமார் அம்மா பேரு கிருஷ்ணவேணி நீங்க ஊரு அனலாபுரி கோட்டை உங்க பேரு என்ன நல்லா சொல்றேன் உன் பேரு என்னப்பா அப்பா பேரு தெரியவில்லையே அம்மா பேரு மூத்தரம் பெய்யும் ஓடி நடிச்சிருக்க தாய் தந்தை பார்க்க வேண்டுமே அவனை சந்திக்க வேண்டும் பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறேன் இதுவரை என் தாய் தந்தையாக அதுதான் நீ சிரிப்பா சிரிக்கிறா தாய் தந்தையோட வளரம் என்று பார்க்கிறேன் பிறந்தாய் மகனே ஊசி போட்டு தலை உனது பிறப்பின் ரகசியம் அறிய வேண்டும் உன்னை இணைத்து வளர்க்கிறது யார் தெரியும் உலகுருவாக சந்தித்தால் இப்போ எங்க வந்திருக்கிறோம் களக்காட்டு கூத்தாட வந்துக்கிறோம் குலகுருவாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரிய சந்திக்க வந்திருக்கிறேன் எங்களது குலகுரு அவர் சந்திக்கிறேன் இங்க இருக்கிறேன் ஒரே துருடாட்டம் எட்டி ஓட்டியா பூங்க ஓட்டியா ஓ சாமி புகழூர் பாக்கிய தேவா
நீ என்ன ஒரு நாடகம் கேட்டியா போ? நீ சாவறதுக்கு தான் கேட்டியா சிவா? யார் ராஜா உனக்கு? அப்பா பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டேப்பா. நீ நின்னுக்கிற தரப்பா வருவ. நீ தூக்க தண்ணில பொம்பளை மரம் விழுந்து உதவாங்க. அதை பார்த்து நாங்க சிரிச்சு நடப்போமாப்பா. யார் ராஜாவே ராஜாவே. தூக்க சிந்தை கேட்டால் போடுவாங்க. என்ன பாயசமாதே? இது நம்ம மூக்கு நம்ம சளி. இது நம்ம மூக்கு நம்ம சளி. இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும். இல்லைன்னா காக்கா தூக்கி போடும். எப்ப நீ ஒரு நைட்டு கூட ஊட்ட தங்க மாட்டியாடா? வேனை வந்து நின்னதோ இல்லையோ கூட்டத்துல சாப்பாடு எங்க போடுறாங்கன்னு தெரியும். அம்மா யாராங்கன்னா ஒண்ணு சோறு எங்க போடுறாங்கன்னு கேட்கறேன். 3வது வீட்டுல தான் சாப்பாடு. நாங்க அம்மா எங்களுக்கு முன்னாடி 4 கால பாசல்ல ஒழிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் தரவாட இலை. இந்த பாவி போனான நல்ல இலையா வாங்க கூடாதா? சின்ன இலையா போட்டுக்கிறோம். இலைய பார்க்கறான், இலை போட்டவங்கள பார்க்கறான். இலைய பார்க்கறான், இலை போட்டவங்கள பார்க்கறான். இந்த திரும்பி பார்க்க கூட இலைய கையை விட்டு கீச்சுக்கிறான். வாழை இலைக்கு சண்டை வச்சு அப்பா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துச்சடா. எப்பா எல்லாரையும் உட்கார வச்சு அண்ணன் குட்டில சாப்பாடு வாரி 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 வைக்கிறாங்க. ஆமா, அங்கத்துக்கு பத்தல பழுது. இதே களக்காட்டூர் கிராமத்தை சேர்ந்த என் ஆறுமுகம் ஆட்டோக்கார் சுந்தரம் களக்காட்டூர். அவ்வளவுதான். காலம் சென்று இதோ பூர்ணமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அவர் ஆன்மா சாந்தி அடைய பொண்ணு கூட வாய் தருக்குதுன்னாங்களே. ஓ எப்பா சாப்பாடு வாரி வாரி வைக்கிறாங்களே. அங்கத்துக்கு பத்திலையப்பா பேசணும் சோத்த வாரி சாம்பார் பகுதிய பார்த்த ஒண்ணு பையன் கோய்கறி ஊரு ஊரா கோய்கறி சாப்பிடுறான். அம்மா அவனுக்கு சூத்த கலப்பு கோய்கறி சூடாவோட செய்யப்படுது. மீன் குழம்பு அற்புதமான மீன் குழம்பு. வத்த மீன் நல்லா மொட்டையில வாரி வைக்கிற மாதிரி 4 கரண்டி வாரி வச்சா நல்லா வாரி காராமணி போடுற மாதிரி போடுங்கப்பா. நீ சாப்பிட்றதுக்கு தான் போடணும். அம்மா 4வது சாப்பாட்டுக்கு ரசம் விட்டு கேட்டாமா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம். அப்ப 3வது சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறேன்? அந்த மீன் குழம்பே ஊற்றி முடிச்சுட்டு சாப்பாடு போட்டு ஐயா இந்த மீனை எடுத்து போய் விட்டா முள்ள மாட்டேங்குது. இந்த முள்ளை இறக்கத்துக்கு ரசம் ஊற்றணும் கேட்டாமா. ரசத்தை எடுத்தாந்து ஒரு வா வாரி வச்சோம். ரசத்துல உப்பு இல்லை பழுது. உப்பு எடுத்தாருன்னு கொடுக்கணும். அந்த அண்ணன் வீட்டு உள்ள ஒன்னாரு தாங்காட்டி கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வைக்க கம்முன்னு உட்காந்து என்ன அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும்
அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவோம். சால்ட்டு உப்பு பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோக்கிற கோல மாவை போட்டு ராஜா நான் இம்மா கத்து சாவல பாவல எல்லாம் என் மகனை பார்த்ததும் சந்தோஷத்துல அப்படியே உட்கார்ந்துட்டா போட்டு வாயில வச்சு பாதியா நாட்டுல நல்லவளா ஷாவு எப்போ தெரியும் நான் செத்துது 55,000 வாங்கி நீங்களே பகுச்சு வாங்கி போறீங்களே ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் தாண்டிடுங்க நம்மள வேணும் அவன் தான் செத்து மாதிரி உனக்கு என்ன பாதத்தை படித்ததா நீ இன்று போல் என்று சந்தோஷமாக வாழ வேண்டும். அன்று வளர்ந்த சந்தாமர முகம் போல் இருக்க வேண்டிய அப்பா அம்மா பேர் தெரியாத அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே என்னை கேவலமாக பேசுகிறார். சந்தோஷம் இருக்க வேண்டியது அதை குறைத்தான் உன்னிடம் ஓடோடி நீண்ட நாட்களாக மன வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே என்ன அனைவருமே அன்பு முதல் இந்த வரை அவனோ அசுரகுலத்தில் சொந்தவன் கோபத்தில் சொந்தவன் பம்பு வருது இதெல்லாம் காரணமே நீதான் அம்மா இருந்தவன கிளம்பி விட்டியே இப்போ அவன் என்ன ஆட போறான்னு தெரியல எனக்கு தாய்க்கு தாயாகவோ தந்தையாகவோ அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்திருக்க தாய் இருக்கும்போது தாய் தந்தை பத்தி ஞாபகம் வந்து விட்டது. பிறப்பின் ரகசியம் தெரிய வேண்டும். மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெற்றெடுத்த தாய் தந்தை ஆக வேண்டும். உள்ள கொண்ட ஒரு பசு கூட தாயிடத்திலே ஆட்சி பிடிக்குது. இந்த ரகசியத்தை அறிந்தா இதனால் விபரீதம் வரும். பெற்றெடுத்த தாய் தந்தை பெயர் எங்கிருக்கிறாங்க? தாலியாத்த பசங்க எத்தனை கப்பல் வயசாகி போச்சா இதை கூறவில்லை என்றா சொல்லிவிடு. எங்க தந்தை மூக்கு பொடி அதிகமா போடுவியா மட்டும் கலர் மாதிரி
உடைய பிறப்பின் ரகசியம் நீ அறிய வேண்டும் என்றால் தாய் பேர் சொன்னால் போதும். சொல்லுங்க. இரா வசந்த வந்துட்டுக்கிறான். இரா சொல்லுவான். 33 தேவர்கள் 42 ரிஷி கூட்டங்கள் அவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் நாட்டியம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா தேவசபை. தேவசபையிலே நாட்டியத்தில் சென்றவர் ஊர்வசி. அந்த ஊர்வசியை அணுகினால் உன்னுடைய பிறப்பின் ரகசியம் உனக்கு தெரியும். அப்ப அந்த ஊர்வசி தான் இவரோட தாய். உன்னுடைய தாய் ஊர்வசி தான். ஆமா. அப்பா அப்பா அம்மா வந்து சொன்னாரா? அவன் சொல்லவில்லை தப்பாகத்தான். நான் உள்ளுக்குள்ள சொல்லறவன். ஆனா உண்மையில நல்லதா? 10 மாதம் சுமந்து பற்பல இன்னங்கள் சகித்து பெற்றெடுத்த ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு மகனுக்கு தகப்பன் யார் என்று. ஊர்வசியை அணுகினால் என் பிறப்பின் ரகசியம் தெரிந்து விடும். குலகுருவே, அடாடாடாடா, இந்த ரகசியம் இப்பொழுதே தேவலோகம் நல்லா புறப்படுகிறேன். நல்லா இருந்தவன வளர்ப்பு மகள் ஐயோ அனலா சூரனை அம்மா எங்க எடுத்து போய் சேர்ந்திருப்பார். அது மட்டும் கிடையாது. என்னுடைய தாயை அணுக வேண்டும் என்றால் நீ யார்? அசுரத்தில் பிறந்தவன். அரக்க இனத்திலே அரக்கனுக்கு தோன்றியவன். குலத்திலே வரம் பெற வேண்டும். என்ன நாங்க அண்ணன் எங்கு சென்று யாரிடம் என்ன வர வர வரம் பெற்றால்தான் இந்த அசுர குலத்திலே நீ உரமாக வாழ முடியும். தேவலோகம் செல்ல முடியும். செல்ல முடியும். தாயாக விலகக்கூடிய ஊர்வசியை பார்க்க முடியும். உன்னுடைய பிறப்பு ரகசியம் நீ அறிய முடியும். இப்போதை இமாச்சலம் செல்ல வேண்டும். பரம கடவுளை கோரி அரிய பெரிய வரம் பெற வேண்டும். வரமென்றால் சாகாவரம் சாகாவும் வேகாவுதல், வேகாவும் வாகா செல்வம். அது மட்டும் கிடையாது. கிடையாது. யாருமே பெறாத வனம். என்ன வரம்? என்ன வரம் தெரியுமா? யார்கள் பெறாத வரம் என்ன வரம் அது? உன்னுடைய உடல் முழுவதும் அனல் மயமாக இருக்க வேண்டும். அனலிலே பிறந்தவன் உடல் முழுவதும் அனல் மயமாக அப்படிப்பட்ட வரம் பெற்றுவிட்டால் உன்னை வெல்லவோ கொல்லவோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படியா? ஏதோ வந்த கேட்ட சொல்லிட்டேன். இப்ப வருத்தப்பட்டு ஏய், செல்வார் மந்திரம் செல்வார் மாலை போட்டு வெட்டி மாலை வெற்றி மாலை வெற்றியோடு வாழ வேண்டும். ஐயா சபா, டேய். குலகுருவாக விலகக்கூடிய சுக்கராச்சாரியார் அவர் கரத்திலே மாலை போட்டு மாலை போட்டு விட்டார். வெற்றி மாலை செலுத்தி விட்டார். வந்திடுச்சி ஓட நீ மேலே போகத்தான் வந்திடுச்சி ஓட மேலே போகத்தான் சந்தனத்தை பூசி ரோஜா மாலை போடத்தான். என் தாயை சந்திக்க போகிறேன். என்ன வார்த்தை இது? தாய் தேவ சபையிலே இருக்கிறார். அம்மா போனாடே. அம்மாவை பார்க்கணும்னா தேவ சபையில இப்படி செல்ல முடியாது. ஆடுமலை மேடுகளை கடந்து கைலாயம் சென்று அந்த முக்கன் படைத்த ஈசனை கோரி இமயமலைக்காரர் வந்தடைந்து விட்டார் இமாச்சலம். உண்மையாக கடும் தவத்தில் அமர்ந்து 7 இடத்தில் மகனை வளர்க்கப் போகிறேன். மகனை கண்டு
திண்டரித்தா சிவந்தரித்தா ஏய் எங்க என்ன ஒரு தெலுங்குடா என்னடா மோட்டி நரகற சொன்னா ஒரு மரியாதை இல்ல எங்க என்ன அடையுது தெரியாது இதெல்லாம் என்ன ஆயிடுது பொம்பளை சப்பாத்தா இருக்கு தெரியாது தெரியாததான் 2 புள்ள பெத்த தெரியாதடா இது ரொம்ப தெரியும் ஏய் என்ன அடையுது பால்வாடை ஆவாடே பால்வாடை ஆவாடே டே பாடியா பால்வாடை மாமா மாமா எங்க வெச்சிட்டீங்க இங்க எங்க கிடைக்காது எங்க அடியா மாவு அரைக்க மாவு மிஷினுக்கு போய்க்கிறியா ஓ மாவு மிஷின் முன்னாடி ஒரு பாவாடை கட்டி வச்சிருப்பாங்க பாரு. மாவு செதறா அந்த பாவாடை கட்டாது குளி குளுக்குன்னா மாவு கொட்டும் பின்னால குடுக்க போறப்போ குளுக்காத பாரு. முன்னாடி மிளகாத்தூள் பொத்து ஓட மாலை போடுச்சுக்கிறா சுத்தமா தெரியா நான் சுத்தமாக நீ சுத்தமாக இருக்கா சுத்தமா அட மாலை போடுறா நச்சு நடக்காத சரி ஏய் இங்க சோட வைக்க தாரவே